ஏப்ரல் மாதம் 12ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். திருப்பாடல் 34:1. பரிசுத்தம் நிறைந்த எம் ஆண்டவரே, மெய்ப்போற்றுகின்றோம், மெய்ப்புகழுகின்றோம், ஆராதிக்கின்றோம். அப்பா, அதிகாலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பியதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம். அன்பு ஆண்டவரை, கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி இயேசுவே. நல்ல ஒரு உறக்கத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் தகப்பனே இரவில் தூங்காமல் தகப்பனே பல நேரங்களில் கஷ்டப்பட்டார்கள் தகப்பனே. அப்படியாக தந்தையே, இந்த புதிய நாளை அவர்கள் காணவில்லை. ஆனால் நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை சுத்திகரிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவே, உம்முடைய பார்வையிலிருந்து நாங்கள் தப்பாதபடிக்கு இயேசுவே நீர் எங்களை கண்காணிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, எந்த ஆபத்துக்களும் எங்களுக்கு நேராதபடிக்கு தகப்பனே உமது கோட்டையால் எங்களை மறைப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, சாத்தானிட்டிருந்து எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி. அப்பா, ஆண்டவரே, இந்த உலகம் ஆண்டவரே வெறுமையான உலகம் இயேசுவே. இந்த உலகத்திலே ஆண்டவரே பலவிதமான ஆண்டவரே தீய சக்திகள் ஆண்டவரை உலாவிக் கொண்டிருக்கின்றன. ஆனாலும் ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரை தீய சக்திக்கு இடையில் ஆண்டவரை வாழாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாக்கின்றீரப்பா. உமக்கு ஆண்டவரே கொடான கொடி நன்றிகள் இயேசுவே. எப்போதும் ஆண்டவரே உண்மையே நாங்கள் துதித்து உமக்காக வாழ்கின்ற பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே. எங்களுடைய எண்ணங்களிலே ஆண்டவரே தூய்மையாக இருக்கும்படியாக செய்தரலும். ஆண்டவரே, எங்கள் உடல் உள்ள உறுப்புகளை ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஆண்டவரை தூய்மையோடு பாதுகாப்பதற்கு உம்முடைய ஆண்டவரை அரவணைப்பும் உம்முடைய ஆற்றலும் உம்முடைய சக்தியும் ஆண்டவரை தூய ஆவியின் தூண்டுதலும் எங்களுக்கு இருக்க வேண்டும். அப்பா, இல்லை என்றால் இயேசுவே நாங்கள் பல நேரங்கள் இயேசுவே சாத்தானுக்கு அடிமையாகி விடுவோம். ஆண்டவரே, இந்த தவ காலங்களிலே இயேசுவே உம்மை பற்றி அதிகமாக நாங்கள் சிந்திக்கவும், நீர் எனக்காகப்பட்ட ஆண்டவரே இந்த சிலுவையிலே தகப்பனே மரித்து தொங்கினீரே ஆண்டவரே, அதை நினைத்து தகப்பனே நாங்கள் இனிமேல் பாவம் செய்ய மாட்டோம் என்று ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொருவரும் உறுதி எடுக்கின்ற மகனாக மகளாக எங்களை மாற்றி அருளும். அப்பா, அன்பு தகப்பனே, இன்றைய நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர்கள், வீடுகளிலே நற்காரியங்கள் ஏற்படுகின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆண்டவரை நீரே தலைவராக இருந்து ஆசீர்வதித்தருளும் தகப்பனே. அவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை முன்னேறும்படியாக செய்தருளும். அன்பு தகப்பனே, தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தருளும். அப்பா, அவர்களுக்கு நல்லதொரு ஞாபக சக்தியை கொடுப்பீராக. அன்பு தகப்பனே, இளைஞர்களையும் இளம் பெண்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். அவர்கள் தான் தோன்றித்தனமாக வாழாமலே வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரே உண்மை நோக்கிய பயணத்தில் அவர்கள் புறப்படும்படியாக செய்தருளும். அப்பா, ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு தகப்பனே ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இயேசுவே அடிமையாகாதபடிக்கு அவர்களை பார்த்து கொள்ளும் தகப்பனே. ஆண்டவரே, திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தரலும் தகப்பனே. ஆண்டவரே, அவர்களுக்கு தகுந்த துணையை அனுப்பி இந்த குடும்பம் ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக மாறும்படியாக செய்தரலும். ஆண்டவரே, கடவுளுக்காக ஆண்டவரை அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். அப்பா, ஆண்டவரே, உமக்கும் அவர்களுக்கும் உள்ள ஆண்டவரே உறவுகளை நீடிக்கும்படியாக செய்தரலும். ஆண்டவரே, பல பிரச்சனைகளால் சில நேரங்களிலே இயேசுவே உம்மை விட்டு பிரியாத பிள்ளைகளாக அவர்களை மாற்றும் தகப்பனே. வேதனைகளையும் சோதனைகளையும் ஆண்டவரை தாங்குவதற்கான ஆண்டவரை சக்தி அவர்களுக்கு கொடுப்பீராக. நீர் அழைத்தீர், நீர் ஆண்டவரை பாதுகாத்து கொள்வீர் என்ற உறுதியான நம்பிக்கையை அவர்கள் ஆண்டவரை மனதில் பதியும்படியாக செய்தரலும். நிறைய அவர்களுக்கு ஆண்டவரை ஆலோசகராக இருந்து வழி நடத்தி அருளும். அப்பா, பெரியோர்களையும் பெற்றோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் இயேசுவே அன்புக்காக ஏங்கி தவிக்கின்ற பெற்றோர்கள் எத்தனையோ பேர் தகப்பனே. அந்த பெற்றோர்களுக்கு நீரே ஆதரவாக இருப்பீராக. நீர் ஒருவரே இயேசுவே பெரியவர், நீர் ஒருவரே உண்மையானவர், உம்முடைய அன்பு நிரந்தரம் என்பதை ஆண்டவரை அவர்கள் புரியும்படியாக செய்தார்களும். அப்படியாக தகப்பனை வெளிநாடு செல்வதற்காக ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்கின்ற மக்களுக்கு அந்த எல்லா வேலைகளும் நேர்த்தியாக நீரை நடத்தி கொடுப்பீராக.
அப்பா தந்தையை வெளிநாடுகளில் தங்கி வேலை செய்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் தகப்பனே பொருளாதார வசதிகள் ஆண்டவரை நீரை பெற்றுக் கொடுப்பீராக. தகப்பனே சிறையில் இருக்கின்ற மக்களை ஆண்டவரை நீரை பாதுகாப்பீராக. பல நேரங்களில் இயேசுவே அநியாயமாக ஆண்டவரை சிறையில் இருக்கின்ற மக்களுக்கு உண்மையான விடுதலையை கொடுப்பீராக. அவர்களுக்கு உண்மையான நீதி கிடைக்கும்படியாக செய்தரலும் இயேசுவே. அன்பு தகப்பனே, நோயினால் வாடுகின்ற ஒவ்வொருவரையும் நிறைய ஆசீர்வதித்தலும். அவர்கள் மீண்டும் ஆண்டவரை உம்முடைய ஆரோக்கியத்தை பெற்று தகப்பனை கடவுளை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே. யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜெபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து நீரை அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜெபங்களையுமே உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஆமென், ஆமென், ஆமென்.